بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் மறுமையிலே சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பின் கீழ் மார்க்க சொற்பொழிவை கேட்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் அந்த குர்ஆனை நாம் பின்பற்ற வேண்டும், அதை ஓத வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அருளை நமக்கு வழங்கியிருக்கின்றான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இறை நம்பிக்கையாளர்கள் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத வேண்டும், குர்ஆனுடைய நெருக்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த திருமறை குர்ஆன் ஓதுவதின் மூலமாக நம்முடைய இம்மையுடைய வாழ்க்கை மரணித்த பிறகு மனிதர்களை மண்ணறையில் வைக்கப்படுகின்ற பொழுது அதிலேயும் அல்லாஹு தாலா வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அளிக்கின்றான். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கமுள்ளவராக இருந்தால், குர்ஆன் சொல்வதைப்படி கேட்டு அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், குர்ஆனுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா மன்னரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளை கூட முறையாக சரியான பதிலை கொடுக்கக்கூடிய நசீபை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான் என்பதை நாம் ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் நிச்சயமாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, விளங்கி கொள்ளக்கூடியவர்களாக, புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அது சொல்வதை போல கட்டுப்படக்கூடியவர்களாக, அது சொல்வதின் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கரா 2வது சூராவினுடைய 121வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அல்லதீன ஆதைனாமுல் கிதாப யத்லூன ஹக்க திலாவதி உலாயிக யுமினூன பிஹி வமன் யக்ஃபுர் பிஹி ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். அல்லதீன ஆதைனாமுல் கிதாப, நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ, இறைவேதங்களை குர்ஆனை நாம் கொடுத்தோமோ, யத்லூன ஹக்க திலாவதி, அதை ஓத வேண்டிய முறைப்படி அவர்கள் ஓதுகின்றார்கள். உலாயிக யுமினூன பிஹி, இன்னும் அதனை ஈமான் கொள்கிறார்கள், நம்பிக்கை கொள்கிறார்கள். குர்ஆன் ஓத வேண்டிய முறைப்படி அது அடங்கிய முறையில் ஓதுவதும், அது குர்ஆன் சொல்வதை போல அமல் செய்வதும், கீழ்ப்படிவதும், கட்டுப்படுவதும், அதன் அடிப்படையிலே வாழ்வதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே யுமினூன பிஹி, அந்த இறைவேதத்தையும் அவர்கள் நம்புவார்கள். அதே நேரத்தில் உமை யக்ஃபுர் பிஹி, யார் அதை மறுக்கிறார்களோ, நிராகரிக்கிறார்களோ, ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி என்று அல்லாஹ் தஆலா இந்த இறைவசனத்திலே சுட்டி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி நாம் ஓத வேண்டும், புரிதல் வேண்டும், விளங்குதல் வேண்டும், அதனுடைய அடிப்படையிலே அமல் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்ஆன் அருளப்பட்டதின் நோக்கம் நாம் ஓதுவதற்கும், அதை புரிந்து கொள்வதற்கும், அது சொல்வதென்ற அடிப்படையிலே நல்ல அமல்களையும் செய்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அருள் இருக்கிறான் என்பதை திட்டவட்டமாக தெளிவாக இந்த இறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த இறை வசனங்களே இந்த குர்ஆனை நாம் ஓதுவதினால் அது ஓதக்கூடிய பண்புள்ளவர்களாக, குணமுள்ளவர்களாக, அன்றாட வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்றால், நாம் மரணித்த பிறகு நம்மளை கொண்டு போய் மண்ணறையில் வைக்கப்பட்டு விட்டால் அந்த மண்ணறையில் கேட்கப்படுகின்ற கேள்விகளை சரியான முறையிலே அந்த வானவரிடத்தில் பதில் சொல்லக்கூடிய நசீபு நமக்கு வேண்டும் என்றால் குர்ஆனுடைய நெருக்கம் தேவை. குர்ஆன் ஓதுகின்ற முறைப்படி ஓதி அது அமல் செய்து செயல்பட்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு மறுமையில் மண்ணறையிலே கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுத்து விடுவான் என்பதை நாம் ஹதீஸ்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். எனவே இந்த குர்ஆனை நாம் அந்த அளவிற்கு ஓதக்கூடியவர்களாக, அந்த குர்ஆன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எனவேதான் ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஒரு அடியார் மரணித்து விட்டால் அவரை மண்ணறையில் கொண்டு போய் வைக்கப்பட்ட பிறகு ஃபயஅதீஹி மலகானி ஃபயஜ்லிசானி, இரண்டு வானவர்கள் வருகிறார்கள். ஃபைலிசானிஹி
நம்ம எழுப்பி உட்கார வைக்கின்றார்கள். ஃபயகூலானி, அந்த 2 பேரும் கேட்குறாங்க, மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? இறை நம்பிக்கையாளர் சொல்வார், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான். யார் குர்ஆனை ஓதினார்களோ, யார் குர்ஆன் சொல்வதை கேட்டார்களோ, யார் குர்ஆன் சொல்வதை போல வாழ்ந்தார்களோ, குர்ஆனுடைய விஷயத்தில் கீழ்ப்படிந்து நடந்தார்களோ, அந்த இறை நம்பிக்கையாளர் சொல்வார், கயா ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று கூறுவார். அதே போன்று யகூலானி, அந்த 2 வானவர்களும் கேட்பார்கள், ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்று கேட்பார்கள். யார் குர்ஆனை ஓதினார்களோ, குர்ஆன் அடிப்படையிலே அமல் செய்தார்களோ, குர்ஆனுடைய விஷயத்தில் நெருக்கமாக இருந்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ, குர்ஆனுக்கு முழுமையாக அடிபணிந்து கட்டுப்பட்டு நடந்தார்களோ, அவர் சொல்வார், தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வார்கள். அதே போன்று யகூலானி, அந்த வானவர்கள் கேட்பார்கள், மா ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட இந்த மனிதரை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்பார். அவர் யார் என்று தெரியுமா என்று கேட்பார்கள். உண்மையான இறை நம்பிக்கையாளர், இறை வேதத்தை ஓதியவர், இறை வேதத்தின் அடிப்படையிலே வாழ்ந்தவர், இறை வசனங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர், குர்ஆனோடு நெருக்க முடியவர் சொல்லுவார், ஓர் ரசூலுல்லா, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர் சொல்வார். இறை நம்பிக்கையாளர் சொல்வார், ஓர் ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. பிறகு அந்த வானவர்கள் கேட்பார்கள், ஒமா யுத்ரிக்க, இது எப்படி உனக்கு தெரியும் இந்த விஷயத்தெல்லாம்? உன் ரப்பு அல்லாஹ் தான் சொன்னீங்களே, அது எப்படி கரெக்டாக தெரியும்? உன்னுடைய மார்க்கம் இஸ்லாம் சொன்னீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய தூதர் முகமது நபி, முகமது ரசூலுல்லா என்று நீங்கள் இதற்கெல்லாம் பதில் சொன்னீர்களே, இதையெல்லாம் நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள்? எப்படி விளங்கி கொண்டீர்கள்? எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்று அந்த வானவர்கள் கேட்பார்கள். உண்மையான இறை நம்பிக்கையாளர் பதில் என்ன தெரியுமா? கரஅது கிதாபுல்லாஹ் ஃபஅமன்து பிஹி வஸத்தக்து, அந்த உண்மையான இறை நம்பிக்கையாளர், குர்ஆனோடு நெருக்கமானவர், குர்ஆனை ஓதியவர், குர்ஆன் அடிப்படையிலே வாழ்ந்தவர், குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர், குர்ஆனுடைய பேச்சோடு இணைந்து இருந்தவர், குர்ஆன் சொல்கின்ற ஒவ்வொரு பேச்சும் தன் வாழ்க்கையின் அங்கமாக இருந்தாரே, அவர் சொல்வார், கரஅது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை நான் ஓதினேன், அதை படித்தேன், அதன்படி அமல் செய்தேன், அதற்கு நான் கட்டுப்பட்டேன், எனவே ஃபஅமன்து பிஹி, அதை நான் நம்பிக்கை கொண்டேன், ஈமான் கொண்டேன், அதில் உறுதியாக இருந்தேன், அது சொல்வதை என்னுடைய வாழ்க்கையின் அங்கமாக ஆக்கி கொண்டேன், பின்பற்றி நடந்தேன், வஸத்தக்து, இன்னும் நான் அதை உண்மைப்படுத்தினேன், அது பிறருக்கு எடுத்துரைத்தேன், உண்மைப்படுத்தி காட்டினேன், வாழ்க்கையில் அதை நான் செயல்படுத்தினேன் என்று இறை நம்பிக்கையாளர் கூறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை பற்றி கொடுக்கக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஒரு உயர்ந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். முக்கியமாக வெற்றி பெறக்கூடியது எடு கபருடைய வாழ்க்கை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னல் கபர் அவ்வல் மனாசில் ஆஹிரா, கபருடைய வாழ்க்கை இருக்கிறதே மறுமையினுடைய முதல் வீடு. அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அதற்கு பின்னால் எல்லாம் அவருக்கு எளிமையாக இருக்கும். யார் அதில் தோல்வி அடைந்திருக்கிறார்களோ அதைவிடக்கு பின்னால் எல்லாமே நஷ்டமாகத்தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை கேட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மன்னரைக்கு வந்தால் கதறுவார்கள், அழுவார்களே, அப்படிப்பட்ட விஷயம்தான். எனவே அந்த கபரில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், வானவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொல்லக்கூடிய நசீபு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் குர்ஆனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், அது சொல்வதை போல கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அதனை புரிதல் அவசியம். ஏனென்றால் நாம் கட்டுப்பட வேண்டும் என்றால் முதல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மொழிபெயர்ப்புகளும் தஃசீர்களும் விளக்கங்களும் இன்றைக்கு குர்ஆனிலே புத்தகங்களாக கிதாப் வடிவத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட இறைவேதத்தை நாம் ஓதக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக, கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கபருடைய வாழ்க்கையில் மாணவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நாம் சரியான பதிலை கொடுக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்த்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அந்த திருமறை குர்ஆனை நாம் ஓத வேண்டும். அதே போன்று மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, தபரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர் அடியான் மண்ணறையிலே அடக்கப்பட்ட பிறகு, கபரில் கொட்டிலே கொண்டு வந்து வைக்கப்பட்ட பிறகு, அங்கே வானவர்கள் வருவார்கள், ஃபயதீஹி மின் கப்லி ராஸிஹி, அவருடைய தலைமாட்டிலிருந்து வானவர்கள் அதற்கு வேதனை செய்வதற்காக வருவார்கள். தலைமாட்டின் பக்கமே ஒரு வானவர் வருவார், அவருக்கு வேதனை கொடுப்பதற்காக வேதனை கொண்டு வருவார். ஆனால் அந்த நேரத்தில் குர்ஆன், அவர் உலக வாழ்க்கையில் குர்ஆன் ஓதக்கூடியவராக இருந்தால், குர்ஆன் அடிப்படையிலே வாழக்கூடியவர்களாக இருந்தால், குர்ஆன் கட்டுப்பட்டவராக இருந்தால், திலாவத்தில் குர்ஆன் ஒரு அடியாளத்தில் இருக்கும் என்றால், தலைமாட்டின் பக்கமாக வேதனை செய்ய வந்தவர் அந்த குர்ஆன் ஓதியதின் காரணமாக அந்த வேதனை தூரமாக்கப்படும், அந்த வேதனையிலிருந்து காப்பாற்றப்படும். இதனால் குர்ஆன் ஓதியதினால், குர்ஆனை பின்பற்றியதனால், குர்ஆனை கட்டுப்பட்டதனால், குர்ஆன் சொல்வதை கீழ்ப்படிந்ததினால், அந்த குர்ஆனிய நெருக்கம் இருந்ததின் காரணமாக தலைமாட்டிலிருந்து வேதனை செய்யக்கூடிய அந்த வானவர் திரும்பி விடுகிறார், வேதனை செய்யப்படாமல் பாதுகாக்கப்படுகிறார், தூரமாக்கப்படுகிறார். இதனால் குர்ஆன் ஓதுவதினால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதற்கு பிறகு முன்பக்கமாக ஒரு வானவர் வருவார் வேதனை செய்வதற்கு.
செய்வதற்காக, தண்டனை கொடுப்பதற்காக வருவார். அவர் இந்த உலக வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் தான தர்மங்களை கொடுத்திருந்தால் அந்த தான தர்மங்கள் அவர் முன்னால் இருந்து வேதனை செய்ய வருபவரை தூரமாக்கப்படுவிடும், அந்த வேதனையிலிருந்து அவர் காப்பாற்றப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தன்னுடைய கால் மாட்டின் பக்கமாக ஒரு வானவர் வேதனையை கொண்டு வருவார். ஒருவர் இந்த அந்த உலக வாழ்க்கையில் மஷ்யஹு இலல் மசாஜித், பள்ளிவாசல் பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தாரோ, பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருந்தாரோ, பள்ளிக்காக கொண்டு சென்றாரோ, நடந்து பயணங்கள் மேற்கொண்டிருந்தார், பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய பழக்கம் உள்ளவராக தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டிருந்தாரோ, அந்த காரணத்தினால் அல்லாஹு தாலா கால் மாட்டின் பக்கமாக வேதனை கொண்டு வரக்கூடிய வானவரிடத்திற்கு அல்லாஹு தாலா பாதுகாப்பு கிடைக்கும், அந்த வேதனை விட்டு அல்லாஹ் தூரமாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதின் மூலமாக நமக்கு மன்னரையிலே அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றப்படும் என்பதை கூறுகிறார்கள். அதே போன்று தான தர்மங்களை நாம் செய்தால் கபருடைய வாழ்க்கையினுடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பள்ளிவாசலோடு தொடர்பு வந்து பள்ளிவாசலுக்கு நாம் சென்று வந்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த நடை பயணம் இருக்கிறது, இது நம்மளை நாளை கபருடைய வாழ்க்கையினுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய நெருக்கமும் நாமும் என்ற தலைப்பை நாம் உரையாற்றி வருகிறோமே, இந்த குர்ஆனை ஓதுவதினால், இந்த குர்ஆனை கேட்பதினால், இந்த குர்ஆன் சொல்வதற்கு கட்டுப்படுவதினால், குர்ஆனை விளங்குவதினால், புரிதறினால், அது சொல்வதின விஷயத்தில் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து கட்டளைக்கு வாழ்ந்தால் அல்லாஹு தாலா நமக்கு மன்னரையில் கூட கபூர்களில் கேட்கப்படுகின்ற கேள்விகளை முறையான பதிலை, சரியான பதிலை சொல்லக்கூடிய மூமினான பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்று சொன்ன அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருப்பது நாம் இபாதத் செய்வதற்காக, தக்வாதாரிகளாக மாறுவதற்காக, குறிப்பாக நோன்பினுடைய தொடர்பை அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததனுடைய நோக்கம் குர்ஆனுடைய நெருக்கத்தோடு இருக்க வேண்டும். உலகத்தில் எவ்வளவு நேரங்களை செலவழிக்கிறோமே அது குர்ஆன் ஓதுக்குற நேரங்களில் நாம் செலவழிக்க வேண்டும். குர்ஆன் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். குர்ஆனை விளங்குதலில் முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனுடைய அதிகம் நாம் ஓது கொண்டே இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட கபருடைய அதாபிலிருந்தும் வேதனையிலிருந்தும் அங்கு வருகின்ற சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் காப்பாற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விளக்கி தருகிறார் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதிலும் நாம் குர்ஆனோடு நெருக்கத்த முடியவர்களாகவும் ரமலானுக்கு பிறகும் நாம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய வாழ்க்கையாக இவ்வாறு ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த குர்ஆனுடைய நெருக்கத்தோடு இந்த துன்யாவில் வாழக்கூடிய நசீபி அல்லாஹு தாலா உங்களுக்கும் எங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.